வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்தால் மட்டுமே மற்ற உறுப்புகளும் நன்றாக வேலை செய்யும். இல்லைன்னா நம்மளுடைய உடலில் கழிவுகள் அதிகமாக தேங்கிவிடும். இது நம்மளுடைய உயிருக்கு ஆபத்தாக கூட முடியும். சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் உணவிலும் கவனமாக இருக்க வேண்டும். உணவு பானங்களில் சில மாற்றங்களை செஞ்சால் சிறுநீரக பிரச்சனைகள் விரைவில் நம்ம விடுபடலாம் அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. சில உணவுகள் சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தி ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும். ஆகையால அந்த வகையில சிறுநீரக நோயாளிகளும் அல்லது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வராம முன்னாடி தடுக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பா என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிறுநீரக செயல்பாடுகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கலாம். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க சோடியம் குறைவாக இருக்கக்கூடிய வெங்காயத்தை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க. அவர்களுடைய உணவுகளில் உப்பை தவிர்த்து விட்டு அதற்கு பதிலாக வெங்காயத்தை பயன்படுத்தலாம். சிறுநீரக நோயாளிகள் உப்பை தவிர்க்கணும். ஏன்னா இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்திடும். வெங்காயம் உங்களுடைய பிபி என்று சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷரை உங்களுக்கு குறைக்கும். சிறுநீர் பாதையை ஆரோக்கியமாக வைக்கும். எனவே தாராளமாக நீங்க வெங்காயத்தை எடுத்துக்கலாம். சிறுநீரகம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். பூண்டு நீங்க எடுத்துக்கலாம். சிறுநீரகம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சிறுநீரக நோயாளிகள் சமையல்ல உப்புக்கு பதிலாக பூண்டை பயன்படுத்தணும். அப்போ பூண்டு உணவினுடைய சுவையை அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம உங்களுடைய உடலுக்கு பல ஊட்டச்சத்துக்களையும் வழங்குது. பூண்டுல சோடியம், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் குறைவாக இருக்கு. இது சிறுநீரக நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பூண்டு உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துது. சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பூண்டு உதவிகரமாக இருக்கு. பூண்டை நீங்க பச்சையாகவோ அல்லது பாத்திரத்தில் போட்டு வதக்கியோ சாப்பிட்றதும் நல்லதுதான். பூண்டில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ், விட்டமின் சி என்னும் உயிர் சத்து மற்றும் விட்டமின் B6 இது எல்லாமே சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காலிஃப்ளவரை நீங்க சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சிறுநீரக நோயாளிகளுக்கு சூப்பர் உணவாக காலிஃப்ளவர் செயல்படுது. கொழுப்பு வீக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்ற குறைக்கிறதன் மூலமாக சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு காலிஃப்ளவர் உதவிகரமாக இருக்கும். இப்போ உங்களுடைய சோடியம் மற்றும் பொட்டாசியம் உங்களுடைய உடல்ல அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதிக நீர் சிறுநீரகங்களுக்குள்ள நுழைந்து அதோடைய செயல்பாட்டை பாதிக்கும். காலிஃப்ளவர்ல சோடியம் மற்றும் பொட்டாசியம் குறைவாக இருக்கு. இது உங்களுடைய உடல்ல நீருடைய அளவை பராமரிக்க உதவிகரமாக இருக்கும். காலிஃப்ளவர்ல புரதம் குறைவாகவும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாகவும் இருக்கு. இது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை எதிர்த்து போராடுது. காலிஃப்ளவர் உங்களுடைய உடலுக்கு ஒரு வரப்பிரசாதம். உங்களுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்க காலிஃப்ளவரை எடுத்துக்கொள்ளும் பொழுது. ஸ்ட்ராபெரியில நீங்க சிறுநீரகம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் விட்டமின்கள் நிறைந்திருக்கின்றன. இது ரெண்டுமே செரிமான அமைப்பை உங்களுக்கு மேம்படுத்தும். ஸ்ட்ராபெரியில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் மற்றும் பொட்டாசியம் சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதோடு ஸ்ட்ராபெரியில இன்னும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். இந்த சிறுநீரக கற்கள் உருவாவது போன்ற சிறுநீரகம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கு ஸ்ட்ராபெரியை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். சிறுநீரகம் உங்களுக்கு பலம் பெறும். ஓட்ஸ்லயும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார் சத்து அதிகமாக இருக்கு. ஓட்ஸ்ல பீட்டா குளுக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரில் கரையக்கூடிய நார் சத்து இருக்கு. ஓட்ஸ் சிறுநீரக கற்களுடைய அபாயத்தை குறைக்கும். காலை உணவாக நீங்க ஓட்ஸ் சாப்பிட்றது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய உடல் எடையை கூட எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கும் ஓட்ஸ் உதவிகரமாக இருக்கும். நீங்க ஓட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள் முன்னாடியே உருவாகாம உங்களால் தடுக்க முடியும். உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றிக்கலாம். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க ஓட்ஸ் சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ரெட் கேப்சிகம் நீங்க எடுத்துக்கலாம். சிவப்பு குடை மிளகாய் நீங்க எடுத்துக்கொள்வது உங்களுடைய சிறுநீரகம் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக நோயாளிகளுக்கு இந்த சிவப்பு குடை மிளகாய் ரெட் கேப்சிகம் ஒரு சூப்பர் உணவாக செயல்படுது. சிவப்பு குடை மிளகாயில பொட்டாசியம் குறைவாக இருக்கு. சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சிவப்பு குடை மிளகாயில விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் B6, ஃபோலிக் அமிலம் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தெல்லாம் இருக்கு. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக உங்களுடைய சிறுநீரக செயல்பாட்டை இன்னும் ஆரோக்கியமான முறையில் மேம்படுத்தும். ஆகவே சிறுநீரகம் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் முன்னாடியே வராமல்
வராமல் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் சிவப்பு குடை மிளகாயை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆப்பிள் பழத்தை சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஆப்பிளை நீங்கள் தினசரி ஒரு ஆப்பிள் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல்நல கோளாறுகள் வராது அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ ஆப்பிள் ஒரு டாக்டருக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மருத்துவரை சந்திக்க வேண்டிய ஒரு ஆலோசனையே உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆப்பிள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை முன்னாடியே உங்களால் தவிர்க்க முடியும். ஆப்பிளில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கின்றன. இது இதய நோய், கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு மற்றும் சுகர் பேஷண்ட்ஸ் அவங்களுடைய அந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் ஆப்பிள் பழம் உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு நோயால் சிறுநீரகங்கள் உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கும். எனவே தான் நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சிறுநீரக பிரச்சனை உங்களுக்கு குறையும். ஆப்பிளில் பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் சோடியம் குறைவாக இருக்கு. சிறுநீரக நோயாளிகளுக்கு இது வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் பெருமளவு நிவாரணம் அளிப்பதற்கு நீங்கள் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கோங்க. இதனால் சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் குறைந்த அளவில் கொழுப்பு, சர்க்கரை மற்றும் இறைச்சியை நீங்கள் எடுத்துக்கணும். கீரைகள், காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகம் சாப்பிடணும். அப்போ கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை குறைந்த அளவில் எடுத்துக்கிறது அல்லது எடுத்துக்காமல் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது தான். அதற்கு விட்டுட்டு நீங்கள் கீரைகள், காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகமாக சாப்பிடுங்க. கொழுப்பு நீக்கப்பட்ட பால் மற்றும் பால் பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை உடனே நிறுத்திவிட வேண்டும். புகைப்பிடித்தல் சிறுநீரகங்களுக்கான ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு குறைக்கும். இது சிறுநீரக செயல்பாட்டை உங்களுக்கு குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது நாளடைவில் அது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். வலி நிவாரணிகளை முடிந்த வரைக்கும் நீங்கள் குறைவாக எடுத்துக்கணும். அதாவது அந்த டோஸ், அந்த மாத்திரைகள் இந்த வலி நிவாரணி பெயின் கில்லர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் குறைவாக எடுத்துக்கணும். உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனையின்றி நீங்கள் அதை அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. ஒரு டாக்டருடைய பிரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் வலி நிவாரணியை முதல்ல எடுத்துக்க கூடாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில வகையான புற்றுநோய் மருந்துகள் மற்றும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் உங்களுடைய சிறுநீரகத்தை சேதப்படுத்தும். ஸோ இதையும் நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாமே மருத்துவர்களை நீங்கள் அணுகி அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 7 to 8 மணி நேரம் நீங்கள் தூங்குவதும் முக்கியம். சிறுநீரகம் ரொம்ப ரொம்ப சுழற்சி முறையில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப வேணும். போதிய உறக்கம் இல்லை அப்படின்னா நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை ஏற்படும். நீரிழிவு என்று சொல்லக்கூடிய அந்த சுகர் ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு ஏற்படும். ஸோ இதை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு நம்ம ஆளாயிடும். அதனால நம்ம பரிந்துரைக்கப்பட்ட உறக்க நேரமான 7 to 8 மணி நேரம் உறங்கணும். குறைந்தது நீங்க 6 to 8 மணி நேரமாவது உறங்கணும். இது சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். சிறுநீரக பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரியான உணவுகளும் இந்த மாதிரியான வழிமுறைகளும் நீங்க உணவுகளை எடுத்துக்கொண்டு வழிமுறைகளை பின்பற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா முறையாக நீங்க ஒரு மருத்துவர் அணுகி ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இந்த சிறுநீரக கோளாறுக்கான அறிகுறிகள் ஒரு சில இருக்கு. ஸோ இதை நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க முன்னாடியே கியூர் பண்ணிக்கலாம். உங்களுடைய உடல் எடை பார்த்தீங்கன்னா நீங்க எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போது திடீரென குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது உங்களுக்கு அந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான அறிகுறி. பசியின்மை ஏற்படும், உங்களுடைய கணுக்காலில் வீக்கம் ஏற்படும், காலில் வீக்கம் ஏற்படும், கையிலையும் வீக்கம் ஏற்படும், உங்களுடைய உடல் முழுவதுமே சோர்வாக இருக்கிறது, சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுவது, சிறுநீர் கழிக்கும் போது சிரமம் ஏற்படுவது, உங்களுடைய உடல் முழுவதும் தசைப்பிடிப்பு ஏற்படுவது, தோல் அரிப்பு இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கவனமாக இருக்கணும். இது போன்ற அறிகுறிகளை நீங்க சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில உணவுகள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த உணவுகள் தான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே. இந்த உணவுகளை சாப்பிடுங்க, சிறுநீரகத்தை நீங்க ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நம்மளுடைய உடல்ல பார்த்தீங்கன்னா சிறுநீரகங்கள் முக்கியமான உறுப்பு. அப்போ சிறுநீரகங்கள் நம்மளுடைய ரத்தத்தை வடிகட்டி அதிலிருந்து கழிவுகளை பிரித்து சிறுநீர் வழியாக வெளியேற்றிடும். இதனால தான் நம்மளுடைய கழிவு நீக்க மண்டலமாக சிறுநீரகம் செயல்படுது. சிறுநீரகம் சரியாக வேலை செய்தால்தான் மற்ற உறுப்புகளுமே நன்றாக வேலை செய்யும். இல்லை அப்படின்னா உறுப்புகள் வேலை செய்வது நிறுத்திட்டு பிற உறுப்புகளுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். சிறுநீரகத்தில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் கண்டறிய முடியாது. ஸோ அந்த நேரங்களில் பிரச்சனை உங்களுக்கு தீவிரமடையாமல் போயிடும். அதனால் இந்த அறிகுறிகள் தென்படும் போதே நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகி இது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை தானா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி செக் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னா இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. மருத்துவர் அணுகி நீங்கள் சரியான முறையில் அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.